ஆமே. சொல்லுங்க, ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க இயேசு ஜீவிக்கிறார். அனைவரும் அறியாமல் இருக்கிறார்கள். ஆமே. மரித்த இயேசு மரிப்பதில்லை, அவரால் மரிக்கவில்லை, அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு இருக்கிறார். ஆமே. இயேசு ஜீவிக்கிறார். ஆமே. அல்லேலூயா. ஜீவிக்கிறது அங்கத்தை பாதுகாக்கிறார். எங்களுக்கு வாசம் நாங்கள் அறிவோம் இல்லையா? நாங்கள் அறிவோம் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், ஜீவிக்கிறார். அநேகர் அறியாமல் இருக்கிறார், நாங்கள் அறிந்திருக்கோம் அவர் ஜீவிக்கிற தேவன், எங்களுடைய உறவாடுற தேவன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தரிசனமான தேவன், அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம், உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். என்னாலுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றோம். அந்த உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. சரி, வளைமையாக கேட்கறது போல கடந்த ஞாயிறு எடுத்த மெசேஜ் யாருக்கு ஞாபகம் இருக்கு? இயேசு சாந்த குணமுள்ள ராஜா என்று பார்த்தோம் இல்லையா? அவர் சாந்த குணமுள்ள ராஜா. ஆமீன். பாருங்க, குருத்தொலியை பிடிச்சி எருசலேமை நோக்கி, ஆலயத்தை நோக்கி பாருங்க, அவர் கழுதையின் மேல் ஏறி வரும்போது ஜனமெல்லாம் முன் நடப்பார், பின் நடப்பார், மரக்கிளைகளை தரைத்து போட்டு அது கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர் சொல்லி இயேசு சாந்த குணமுள்ள ராஜா வருகிறார் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் சாந்த குணமுள்ள ராஜா. ஆமென். அல்லேலூயா. பாடுகளுக்கு முன்பாக மரணத்தை ஏற்றுக்கொள்ள முன்பாக கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தினார் பார்க்க ஜனங்கள் எல்லாம் புகழ்ந்து பாடினார்கள். ஆமே. அவர்கள் அறியாத ஜனங்கள் புகழ்ந்து பாடினார்கள். நாங்கள் அறிந்தவர்கள் இன்னுமா அதிகமாக புகழ்ந்து பாட வேண்டும் என்று பார்த்தோம் இல்லையா? அல்லேலூயா. அப்படியே நாங்கள் இன்னுமா பார்க்கணும் என்று நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். அவர் சாந்த குணமுள்ள ராஜா. அல்லேலூயா. ஆமென். அவர் எப்பொழுதும் சாந்த குணமுள்ள இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, குட் ஃப்ரைடே ஆண்டு உங்களுக்கு தெரியும், பெரிய வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல ஆராதனை இருந்தது, உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் பார்த்தது என்னது பார்த்தோம் முதல்ல சொல்லுங்க? சாந்த குணம் ராஜா சண்டே பார்த்தோம். இயேசுவின் மரண பாத்திரம் என்று பார்த்தோம் இல்லையா? ஆமென். அதாவது பாருங்க, பூமியில் இருக்கிற நாங்கள் என்னவோ பாத்திரத்துக்காக, உயர்வுக்காக, புகழ்ச்சிக்காக ஒரு பாத்திரத்தை தேடி போகிறோம். ஆமென். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆனால் இயேசு பாருங்க, அவர் ஒரு மரண பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டாரு பார்க்கிறோம். ஆமீன். பாருங்க, அந்த மரண பாத்திரத்தை அவருக்கு எந்த புகழ்ச்சியும் இல்லை. பாருங்க அதால மறிச்சு போறார். ஆமீன். நாங்கள் சில வழியில் பாருங்க, சில பாத்திரங்கள் சில ஒவ்வொரு காரியங்களை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இடத்துல எங்களுக்கு புகழ்ச்சி வர்றதுக்காக நாங்கள் பாருங்க அதுக்கான காரியம் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த மரண பாத்திரம் மறிக்க போறோம் அறிந்து அந்த மரண பாத்திரம் ஏற்றுக்கொண்டா யாருக்காண்ட? நமக்காக. ஆமென். அந்த மரண பாத்திரத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு நாளை வந்து பாருங்க, அந்த மரண பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்க வேண்டும், தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு பாருங்க பூமிக்கு ஏற்றுக்கொள்ள பூமிக்கு வந்தாண்டு பார்க்குறோம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாண்டு பார்க்குறோம். அதே போல் பாருங்க, அவர் சொன்னவர் நாங்களும் இந்த நாட்களில் பூமியின் கடைசி வந்தமால் அவருக்கு சாட்சியலாக இருக்க வேண்டும். ஆமென். அதுக்காக கர்த்தர் பாருங்க மரிச்சார் நமக்காக. அதுக்காக நாங்களே மறிக்க சொல்லி கர்த்தர் கேட்கவில்லை. அவற்றை ஊழியங்களை செய்யுங்க, அவற்றை பாதையில் நடவுங்க, அவர் எங்களுக்கு போதிச்ச காரியங்கள் எப்படியோ அப்படியே நடவுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கர்த்தர் அப்படி செய்ய வச்சிருக்கிறார். ஆமென். அதை நாங்கள் செய்ய வேண்டும் பார்க்குறோம். ஆமென். கர்த்தர் அல்ல. ஆமென். எத்தனை விளங்கி இருக்கு? அப்படியே பாருங்க, கர்த்தர் மரிச்ச இயேசு மரிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஒரே தடவை மரிச்சார், நமக்காக மரிச்சார், ஜீவனை கொடுக்கும்படியாக மரிச்சார். ஆனால் அவர் இனி மரிக்க போவதும் இல்லை. ஆனாலும் அது அவர் தந்த ஊழியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறார். ஆமென். அவர் என்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். என்று நான் பார்க்க போறோம். பாருங்க, காணாதிருந்து விசுவாசிக்கவில் பாக்கியவான்கள். ஆமென். எத்தனை சொல்ல முடியும் நான் பாக்கியவான் சொல்லி? ஆமென். ஒவ்வொரு சொல்லுங்க, நான் பாக்கியவான் சொல்லுங்க. எத்தனை சொல்ல முடியும் நான் பாக்கியவான்? உங்களே சொல்லுங்க, ஏன்னா நீங்க காணவில்லை. ஆமென். பாருங்க, அந்த எருசலேமிலே அநேக ஜனங்கள் கண்ணார கண்டும் விசுவாசிக்கவில்லை. ஆமென். நாங்கள் எல்லாம் கண்ணார காணவில்லை. இயேசு வந்து பாருங்க 3 வருஷம் ஊழியம் செய்தார். பாருங்க, பிறந்ததையும் காணவில்லை. பாலர் என்று சொல்லி நாங்கள் வேதத்துடன் அறிஞ்சிருக்கோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு விசுவாசம் தந்திருக்கிறார். நாங்கள் விசுவாசிகள். அதான் சொல்றேன், விசுவாசிகள். உங்களுக்கு விசுவாசோட பேர் வந்திருக்குன்னு சொன்னால் பாருங்க, எருசலேம் எங்கேயோ ஒரு தேசத்தில் நடந்ததை நாங்கள் எங்கேயோ இருந்து, நாங்கள் எந்த மூலையில் இருந்து நாங்கள் பாருங்க பூமியின் கடற்கோடியில் இருந்த எங்களை கர்த்தர் விசுவாசிக்க வைத்தார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசி. அதான் உங்களுக்கு பேரே விசுவாசி. எல்லாரும் சொல்ற விசுவாசி என்ற பாருங்க, நீங்க காணவில்லை, இயேசுவின் ரட்சிப்பை காணவில்லை, மரித்ததை காணவில்லை, பாடுபட்டதை காணவில்லை, அவர் உயிர்த்தெழுந்ததையும் காணவில்லை. ஆமென். சாட்சியாக அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை கேட்டு நாங்கள் விசுவாசித்தோம். அநேகர் வந்து எங்களுக்கு சொன்ன சாட்சிகளை கேட்டு கர்த்தரை பற்றி சொன்னது, அவற்றை பாடுகள், யாருக்கா மரிச்சா, யாருக்கா எழுந்தார் என்று சொன்ன காரியங்களை விசுவாசி ரட்சிக்கப்பட்ட நாங்கள் பாக்கியவான்கள். அநேகர் இன்னும் பாருங்க கடினமாக இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் பூமியிலிருந்து பாடுபட்டு பகிரங்கம் எல்லாரும் அறியக்கூடிய விதமாய் மரிச்சார். பாருங்க, மரிச்சு கொல்கதா மலையிலே உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம்.
உயர்த்தப்பட்டு பாருங்க 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்தார், எல்லாரும் கண்டார்கள். 500 பேருக்கு மேற்பட்ட பாருங்க அவர் எழுந்தள்ளி போய் கண்டார்கள். அப்படியான சாட்சிகள் இருந்து உலகத்தில் அநேகர் விசுவாசிக்க மாதிரி கடினமான இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கோ பாருங்க கர்த்தருடைய கிருபை கிடைச்சு, அவற்றை கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைச்சு. ஆமென். நீங்கள் பாக்கியவானா பாக்கியவதியா இல்லையா? ஆமென். நீங்களாம் பாக்கியவதிகள் பாக்கியவான்கள். ஆமென். எங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. ஆமென். பெரிதான கிருபை எங்களுக்கு தந்த தேவன் அவர் உண்மையிலே எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அதான் நாங்கள் விசுவாசிக்க தேவன். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எல்லாருமா வாசிங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆமென். பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தில் பாருங்க, எல்லாரும் பாருங்க ரூம் அந்த நாளே பயத்தின் இயேசுவின் நிமித்தம், பயத்தின் நிமித்தம் பாருங்க, இயேசு அறிக்கப்படுற பயத்தின் நிமித்தம் ரூமுக்கு பூட்டி இருந்திருக்காரு சீசர்கள் மாதிரி. இருந்த இடத்துல கர்த்தர் வந்து ஒரு தரம் பாருங்க, முதலாவது தரம் சீசருக்கு வந்து அந்த இடத்துல காண்பிச்சான்னு பார்க்குறோம். ரூமுக்கு வந்து நான் இதோ இருக்கிறேன் தன்னை உயிரோடு இருக்கா காண்பிச்சார். 2ஆம் முறை பாருங்க வந்து, அப்போ தோமா அந்த இடத்துல இல்லாதபடியா அப்போ தோமா அவிசுவாசமாய் அவரை கண்டு அவற்றை விழாவில் நான் கையை போட்டாடியே விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்த கர்த்தர் கேட்டார். கர்த்தர் தோமாக்காக வந்தார். மறுபடி தெரியுமா, ஒரு மனுஷருக்காக அவிசுவாசமாக இருந்தாலும் அவனை விசுவாசத்தை வற்றிக்கப்பட வேண்டும் அவனுக்கு காண்பிச்சார். ஏன்னா 12 சீசல் ஒருத்தனா இருந்தபடினால் பாருங்க மறுபடியும் வந்து சொல்றார் இயேசு. அதற்கு இயேசு, தோமாவே, நீர் என்னை கண்டதினால் விசுவாசித்தால் காணாந்து விசுவாசிக்க பாக்கியவான்கள் என்றார். பாருங்க, தோமா அந்த இடத்துல சொல்றான் பாருங்க, ஆண்டவரே என்று சொல்லி அதை கண்டோடு ஆண்டவர் விசுவாசித்தோன்னு கர்த்தர் சொல்றார். தோமா பார்த்து, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாது இருந்து விசுவாசிக்க பாக்கியவான். நாங்கள்லாம் காணா இருந்து விசுவாசம் இல்லையா? ஆமேன். கர்த்தருக்கு கையெழுத்து நன்றி சொல்ல அந்த விசுவாசக்கா கர்த்தர் நல்ல. ஆமேன். பாருங்க, நீங்களாம் காணாம இருந்து விசுவாசியில் ஞானஸ்நானம் எடுத்து இருக்கிறீங்க. பாருங்க எவ்வளவு பெரிய சிலாக்கியம் அந்த விசுவாசத்தை போட்டது கர்த்தர். அதான் சொல்றேன், நீங்களாம் பாக்கியவான். ஏன் சொல்றேன்னு சொன்னால், காணாது இருந்து நாங்கள் விசுவாசி. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் அங்கு நடந்த சந்ததியை காணவில்லை, என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் விசுவாசிக்கிறோம். ஆமென். தேவன் இப்போ உயிரோடு இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோம். அவர் கிரியை நடப்பிக்கிறார் எங்களுக்கு விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியா எங்களுக்கு இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோம். அதால பாருங்க கர்த்தருக்கு எப்பொழுது அதுக்காக நாங்கள் ஓடியாரோம் சபைக்கு, அதுக்குத்தான் துதிக்கிறோம், செபிக்கிறோம், பாருங்க சாட்சியாக நிற்கிறோம், சுவிசேஷ ஊழியை செய்கிறோம், நன்மைகளை செய்கிறோம், எல்லாரையும் நேசிக்கிறோம். இந்த உள்ளம் அங்குப்படி வந்தது பாருங்க கர்த்தருடைய கிருபை. ஆமென். அவரை காணாதிருந்து நாங்கள் நேசித்தபடினால் பாருங்க அந்த விசுவாசப்படியாக கர்த்தர் எங்களுக்கு அதிக கிருபை தந்திருக்கா இல்லையா? ஆமீன். பாருங்க, இன்னும் பாருங்க அவருடைய ஜனங்கள் கடினமான இடத்தோடு வாழ்கிறான்னு பார்க்குறோம். ஆமீன். இஸ்ரவேல் அநேகர் கடினமாக இருக்கிறார்கள், கண்கள் குடாக்கப்பட்டன்னு சொல்லப்பட்டது. ஆனால் பாருங்க எங்களுக்கும் அவருடைய கண்களை கிருபை கிடைச்சது. ஆமீன். அவர் பெரிதான கிருபைகள் தந்த கர்த்தருக்கு எப்பொழுது நாங்கள் நன்றி உள்ளவராக, உண்மையுள்ளவராக கர்த்தரை எப்பொழுது நாங்கள் துதிச்சு மகிழ்ந்து பாட எங்களுக்கு கடமை உள்ளவராக இருக்கிறோம். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க இன்னொரு வசனத்தை, ரோமரின் புஸ்தகம் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். பாருங்க எங்களுக்கு எப்படி விசுவாசம் வந்தது? ஆமென். பாருங்க, நாங்கள் அங்கே காணையில் நேரம் இல்லை, ஆனால் தூர தேசத்தில் இருந்திருக்கோம். ஆனால் பாருங்க அந்த சுவிசேஷம் சொல்கிற ஊழியக்காரர் ஒவ்வொரு மூலமாக அப்படியே படந்து கடத்தி கொண்டு வந்து கடைசியாக வந்து எங்களுக்கு இந்த கேள்வி நான் கேட்டோம். எதை கேட்டோம்? கேள்வியினால் கேட்டோம் ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க. ஆனால் விசுவாசம் கேள்வினாலே வரும். இப்போ நீங்கள் யாராவது உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னால், ஒரு காரியத்தை சொன்னால், உங்களுக்கு நீங்கள் பாருங்க சில பேரை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க, விசுவாசத்தை ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அவங்களோட காதை கொடுத்து கேட்கிறபடியா அந்த விசுவாசம் வந்து நாங்கள் அந்த காரியங்களை செய்கிறோம். அதே மாதிரி பாருங்க இதில் ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே, கேள்வி தேவனுடைய வசத்தினாலே வரும். ஆமென். உங்களுக்கு விசுவாசம் வந்து ரட்சிப்படைய வேணுமா இருந்தால் தேவனுடைய வசனத்தினால் தான் எங்களுக்கு அந்த விசுவாசம் பெறும். ஆமென். கேள்வி பாருங்க, அதாவது விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், தேவனுடைய வசனத்தினால தான் எங்களுக்கு அந்த விசுவாசம் வந்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க நாங்கள் கேட்டோம், சொன்னவர்கள் சத்தியப்படி கர்த்தர் பாருங்க ஜீவிக்கிறார், அவர் உங்களை ஜீவிக்கத்தான் வந்திருக்கார், எங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுதலாக்க வந்திருக்காருன்னு சொல்லி பாருங்க நீங்கள் சுவிசேஷமாக அறிவிக்கிறீங்களா இல்லையா? அநேருக்கு அப்படி சொல்லும்போது அந்த ஜனங்கள் கேட்கணும், காதை செவிசாய்த்து கேட்கும்போது தான் தேவனுடைய வார்த்தை தான் நீங்கள் சொல்றீங்க. சொல்லும்போது அவங்களுக்கு விசுவாசம் வந்து ரட்சிக்கப்படுறோம். அப்படித்தான் நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். இதில் இருக்க எல்லாரும் நாங்கள் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தினாலே பாருங்க கேட்டோம், ஆண்டோட வார்த்தையை கேட்டோம், அப்படித்தான் நான் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டோட வார்த்தையை கேட்டபோது எனக்கு அந்த விசுவாசம் வந்தபடியே நான் போய் ஆண்டோட அந்த விசுவாச ஞானஸ்நானம் எடுத்து பாருங்க பெறக்கூடிய அளவு கர்த்தர் என்னை வச்சார். அதே மாதிரி உங்களை எல்லாரையும் பாருங்க நீங்கள் சபையில் வரலாம், புதிய விசுவாசியாக நீங்கள் போயிருக்கலாம், யாரோ உங்களுக்கு வீடுகளுக்கு தேடி வந்திருக்கலாம், எங்கேயா நீ ரோட்டு வழியாக கண்ட இடத்துல யாரோ உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆண்டோட வார்த்தை சொல்ல நீங்கள் செவியை சாய்த்து கேட்டபடியே அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்தது. ஏன்றால் ஜீவனுள்ள வசனம் உங்களோட ஆத்துமாவிலே போய் உள்ளுக்கு போகும்போது அது கிரியை செய்யும். ஆமென்.
அது நிச்சயமாக கிரியை செய்யும். அந்த கிரியை செய்தபடினால் அந்த விசுவாசத்தை உங்களுக்கு அதில் போட்டது. ஆண்டவராக அந்த விசுவாசத்தை எங்களுக்கு போட்டிருக்காரு. அப்படி போட்டபடியே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இவ்வளோ பெரிதான கிருபையை கர்த்தர் தந்திருக்கார். அதான் சொல்கிற வேதம் சொல்லுது, அதில் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், அவருடைய வார்த்தையாக வரும். இப்போ நாங்கள் வகுக்கிற வசனமே அவற்றை வசனம் தான். இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி கேட்க எங்களுக்கு விசுவாசம் வர்த்திக்கப்படும். தெரியுமா? வர்த்திக்கப்பட்டால் உங்களுக்கு அது சும்மா இருக்காது. நீங்கள் ஏதோ ஒன்று செய்வீங்க, அதான் ஜெபத்தில் வலிமையாக ஜெபிப்பீங்க, வசனத்தை நீ செய்வீங்க. அதான் சொல்கிற சபையில் இருக்கும்போது எங்களோட சிந்தைகள் இங்கே இருக்கணும், வேறு இடத்துல இருக்கக்கூடாது. இங்கே இருந்து கவனமாக சாட்சி கேட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு விசுவாசம் பெருகும், வர்த்திக்கப்படும். அது வர்த்திக்கப்பட்டால் சும்மா இருக்காது. ஏன்னா அது ஜீவனில் வசனம் உங்களுக்கு போனால் அது சரியா எங்களை கேட்குற கேள்வியாக இருக்கு, எங்களுடைய விசுவாசத்தை பற்றி தான் இருக்கு. கேட்டால் அது நிச்சயமாக உங்களுக்கு கிரியை செய்யும். கிரியை செய்தால் உங்களுக்கு சும்மா இருக்க விடாது. பாருங்க, அநேக ஊழியக்காரர் சும்மா இருக்க விடையில ஆவியான உங்களுக்கு தள்ளி கொண்டே இருப்பேன், அங்கே போய் இங்கே போகணும். ஏன்னா உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்தால் நீங்கள் ஏதோ ஒன்று செய்வீங்க. ஆமே, உங்களோட வார்த்தையில் வல்லமை இருந்தால் நீங்கள் சொல்ல ஏதோ ஒன்று நடக்கும். ஆமே, அதுக்காக உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் பாருங்க, அந்த வரங்களை பெற்ற நீங்கள், அந்த வல்லமையை பெற்ற நீங்கள், உங்களுக்கு கிரியை செய்தால் சும்மா இருக்க ஆவியாக விட மாட்டார். உங்களை எல்லாருக்கும் கொண்டு வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவார். கொண்டு அநேருக்கு பிரிய சொல்ல பாத்திரமாக கர்த்தர் உங்களை வச்சுக்கொள்வார். ஆமே, அதான் பாருங்க, அநேக ஊழியக்கார பாருங்க தேசமாக கொண்டு வர ஏன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அங்கே சும்மா இருக்கலாது. அந்த விசுவாசம் பாருங்க, வசனம் கேட்டு வேதங்களை வாசிக்க உள்ளு கிரியை செய்து அது வளர்ந்து பாருங்க பெரிய காரியங்களை செய்கிறது. ஆமே, அதுமாதிரி தான் எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் ஆண்டிட்ட வசனங்களுக்கு போட எங்களுக்கு பெரிய கிரியை நடக்கும் என்றால் எங்களை ஒரு காலம் சும்மா இருக்கப்படும். அது போய் எங்கேயா கொண்டு போய் பெரிய காரியங்களை செய்யும். அதான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்கள், சில வழியில் நீங்கள் பாருங்கள், வேதங்களை அடிக்கடி வாசித்து ஆண்டோட பயபக்தியோடு இருந்து பாருங்கள், வேதங்களை வாசி ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், ரோட்டாக திரிவார்கள், சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தா எங்களை பைத்தியகாரமாக தான் தெரியும். அப்படி இல்லை, நான் இயேசுவின் நிமித்தம் பைத்தியக்காரர். ஆமே, அல்லேலூயா. நாங்கள் இயேசுவின் நிமித்தம் பைத்தியக்காரர். அந்த மாதிரி பாருங்க, கர்த்தருடைய காரியம் செய்கிறவர் ஞானம் உள்ளவர்கள், நாங்கள் ஞானமற்றவர்கள் இல்லை. ஏன்னா அஞ்ஞானிகள் பாருங்க, ஞானவான்களே எல்லாரும் அது பைத்தியக்காரமாக்கி நாங்கள் பைத்தியக்காரத்தை எங்களை கர்த்தர் ஞானவனாக மாற்றி வச்சிருக்கேன். ஆமே, அஞ்ஞானி எங்களை அப்படி கொண்டு இருப்பது அப்போ நாங்கள் சும்மா இருக்க விடாத எங்களை கொண்டு செல்லும். அப்படியே ஆண்டோடு நாங்கள் உறவாட விடும். இப்படி உறவாட பெரிய காரியங்களை செய்யலான்னு பார்க்குறோம். ஆமீன். ரோமரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8-13 எல்லாருமா கவனிச்சுக்கொள்ளுங்க. வேதங்களை பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னுமா விசுவாசம் வர்த்திக்கப்படும். ஆமே, இது கர்த்தர் ஜீவனில் வசனம். ஆமே, கர்த்தர் நல்லவர். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8-13 வரை ஒரு ஆள் வாசிங்க, மற்ற ஆள் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பாருங்க, இந்த வார்த்தை உனக்கு சுயமான் வாயினும் இதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிற விசுவாசம் வார்த்தை. ஆமென். நீங்க எல்லாரும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இயேசு ஜீவிக்கிறார். இந்த ஒரு வசனம் சொன்னாலே காணும். இந்த வார்த்தை பாருங்க உங்களோட வாயில இருக்குது. ஒவ்வொரு தேவ பிள்ளையிலும் பாருங்க வாயில இருக்கபடியால் இதை சொல்லும் போது கேட்கிறவங்க யாரும் பாருங்க, அவங்க பாருங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்கு விசுவாசம் பெறும். விசுவாசம் வந்தால் ரட்சிப்பு பெறும். ஆமென். தங்களை ஒப்பு கொடுப்பா ஜீவனில் தேவன் யார் என்று அறிந்து கொள்வார்கள். அந்த விசுவாசம் வந்தால் கண்கள் திறக்கப்படும். கண் திறக்கப்பட்டால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து அர்ப்பணித்து தங்களோட பாவங்களை அறிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து நித்திய ஜீவனுக்குரியவராக மாற்றப்படுவார்கள். ஆமென். இதுக்குத்தான் எங்களை கர்த்தர் வச்சிருக்கார் பூமியில். ஆமென். கர்த்தரை ஊழியம் செய்யும்படியா கர்த்தரை நிறுத்தியிருக்கார். ஆனபடியா எப்படியான காரியத்தை நாங்கள் செய்யணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தரா இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தெழுந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட்டார். தேவன் மரித்தெழுந்து பிதாவானவர் இயேசுவை மரித்து 3ஆம் நாள் எழுப்பினார் என்று விசுவாசிக்கப்படும். நாங்கெல்லாம் விசுவாசிச்சோம். அப்படி ஒவ்வொரு ஜனமும் விசுவாசிக்க வேணுமா இருந்தால் எங்கெல்லாம் கையிலான் இருக்கு. ஆமென். நாங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்க வேண்டும். ஒவ்வொரு இதயத்தை கொண்டு அவருடைய வார்த்தையை நான் போட வேண்டும். போடும்போது அவங்களுக்கு விசுவாசம் பெறும். என்ற தேவன் மரித்தவரிலிருந்து தேவன் பிதாவானவர் இயேசுவை எழுப்பினார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்படும். ஆமென். பாருங்க, பவுலப்ப சொல்ல போல மரித்தால் நாங்களே எங்கள் செய்கிற ஊழியங்களும் வீண் என்று சொல்லப்பட்டது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று பவுலப்ப அறிக்கை பண்ணி சொல்லுகிறார். அதே மாதிரி நீங்கள் அறிக்கை பண்ணி சொல்லணும். நாங்கள் ஏன் உங்களுக்கு சொல்லுறோம், ஏன் கூட வசனத்தை பிரசங்கிறோம், ஏன் நான் ஆலயம் ஓடுறோம், ஏன் துதிக்கிறோம், ஏன் வேதம் வாசிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் திறப்பிலாண்டி ஜெபிக்கிறோம், கஷ்டப்பட்டு பிரச்சனையாக இருக்க மக்களுக்காக, கட்டப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னத்துக்கான சொன்னால் அவர் உயிரோடு இருக்கிறபடியால். அவர் மரித்தால் நாங்களே மரித்த எழும்பவில்லை என்று சொன்னால் நாங்கள் செய்கிற ஊழியம் வீணா போகும் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்ல வசனங்கள் எடுத்து ஆவியில் இறைஞ்சி சொல்லி பாருங்க, அவருடைய கண்கள் திறக்கப்படும்.
ஆமென். சத்ருவான் இப்பிரபஞ்சத்தின் ஆவியானவன் கர்த்தரை அறியாளாடு கண்களை கூடாக்கி வச்ச கட்டுக்கள் உடைக்க வேணுமா இருந்தால் நீங்கள் ஆவியிலே நிறைந்து போய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது கட்டுக்கள் நிச்சயமா உடையும். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஆமென். பாருங்க, நான் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தில் போகும்போது ஒரு சௌரியை கண்டு சொன்னேன். அந்த சௌரி பாருங்க, ஒரு சைவம் நினைக்கிறேன். ஆனால் அந்த சௌரி பாருங்க பெரிய காசுக்காரி, அவள் சொத்து விட வந்த மகரி. அந்த சௌரி என்ற ஒரு வாத்தி அந்த இடத்துல நான் 3 நாள் உபவாசம் வந்துட்டு 4ஆவது நாள் வேலைக்கு போகும்போது அந்த சௌரியை கண்டு சொன்னபோது சௌரியை அழத்தவங்கிட்டா தெரியுமா? உண்மையை சொல்கிறேன். அழத்தவங்க உடனடியாக ஞானஸ்நானம் எடுத்து சௌரி ரசிக்கப்பட்டான்னு பார்க்குறோம். இது என்ன காரியம்னு சொன்னால் பாருங்கள், நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு யாராவது அதை நிறைஞ்சு சொன்னால் நிச்சயமாக அது கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் மாம்சம் இருந்துகொண்டு எந்த துதியும் இல்லாமல் ஆவியில் அனல் இல்லாமல் ஊழியஞ்சுதான் ஒரு பிரியசமே இருக்காது. ஆமீன். அதனுடைய நாங்கள் ஆவியில் மாறணும். சுவிசேஷம் சொல்லும்போது ஜெபத்திலே இருந்து துதிச்சுட்டு போகணும். வேதம் வாசிட்டு போய் பாருங்க, போய் சொல்லி பாருங்க, நிச்சயமாக அந்த காட்டு உடை. நாங்கள் எனக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்குது. அந்த சாரி அழுகிறா எனக்கு, ஏன் இப்போ நீ எனக்கு இப்படி சொன்ன நீ ரெண்டு கேட்குறா. நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. சௌரி அட எனக்கு பயம் வந்துட்டு என்னடா பிரச்சனை. ஆனால் சௌரி பார்த்து ஆண்டவர் இயேசுவை தொட்டுட்டாருன்னு சொல்கிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சோறு. எத்தனை அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேற்பட்ட சௌரி நான் சொல்லும்போது பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னால் என்ன காரியம் பண்ணால் அந்த வார்த்தை தான் நாங்கள் கிரியை செய்யுது. சௌரி அதை கேட்க போதும் விசுவாசமாக கேட்டபடினா அது விசுவாசத்தை போட்டதும் கர்த்தர். பாருங்க, ஒன்றையும் கேட்க தன் இஷ்டப்படி வாழ்ந்த சௌரி அந்த விசுவாசத்தை கேட்டபடியா சௌரியால் நிற்க முடியாமல் போயிட்டு அந்த வசனம் பாருங்க ஆவியில் நிறைஞ்சு போய் நாங்கள் துதிச்சுட்டு போய் சொல்லும்போது அது சும்மா இருக்காது. ஏன்னா மாம்ச கிரியெல்லாம் உடைக்கும். ஆமென். என் ஆவி வல்லமை உள்ளன்னு கத்த சொல்லியிருக்கிறார். என்னோட ஆவிக்குரிய வசனங்கள், கத்திட்ட வசனங்கள் ஜீவன்ல வார்த்தைகள், அதை நாங்கள் சொல்லும்போது கேட்கப்பட்ட கட்டு கண்கள்லாம் திறந்து எல்லாம் மறைக்கப்பட்டு எல்லாம் திறக்கப்பட்டு ஜீவன்ல தேவன் யார் என்று அறிய வைக்க உடனடியாக தெரியுமா? இயேசுதான் தெய்வம் என்று அறிய வைத்த அந்த சௌரிக்கு உடனடியாக துதிச்சு மாந்து நான் உடனடியாக அந்த மனுஷன் ஒப்பு கொடுத்து ஞானம் சொல்லுது. நம்ம மாட்டீங்க அந்த சௌரிய வீட்டை போகும்போது அந்த வீட்டை நான் போய் நம்ம அந்த சௌரி வந்து பெரிய காசுக்காரி வந்து அந்த காசுக்கு நிமித்தம் பெரிய பெரிய சிறியெல்லாம் வீடெல்லாம் வச்சு ரூம் எல்லாத்துக்கும் நான் போன போது சாரி அந்த ரூம் எடுத்து ஒரு கபட்டை திறந்து என்னை காண்பிச்சா. அதுக்கு பார்த்தா ஒரே கருப்பாக கிடக்கு சிலைகள். என்னை கேட்டா நான் எனக்கே ஆச்சரியமாக கிடந்து அவட எல்லா இடங்களையும் பரப்பி வச்சிருந்தோம். அப்படி அவள் சொன்னா இது என்ன செய்கிறதுன்னு சொன்னா, நான் சொன்னதை கொண்டு நீங்கள் எங்கேயா போடுங்கன்னு சொன்னேன். அவ்வளோ பெரிய ரட்சிப்பு வந்துட்டு தெரியுமா? உண்மையை சொல்கிறேன். கத்தருக்கு முன்னால் பார்த்தோன்னு எனக்கு பெரிய ஆச்சரியம் போச்சு. அடுத்த நாள் சார் எல்லாத்தையும் எடுத்து போட்டா உண்டு போனா. ஏன்னா இயேசு வரைஞ்சா பிறகு தெரியுமா ஜீவிக்கிற தேவன். ஆமென். சிலைகளை வணங்க மாட்டு கத்த சொல்லியிருக்கிறார். இதில் 1 மில்லியன் சாருக்கு அறிந்துட்டா கண்ட திறக்கப்பட்டுட்டு உடனடியாக எல்லாம் கபட்டுக்கு பூட்டி வச்சு போட்டு பேசாமல் நான் உடனே எடுத்தாக்கிட்டே கொடுத்து விடுவோம்னு சொன்னான். நான் கூட இஷ்டப்படியே செய்யுங்க, பிரச்சனையில். ஆனால் அதுக்கப்புறம் சார் எவ்வளோ பயபக்தியாக இருந்து யோசிச்சு பாருங்க. காலமாக அந்த சிலைகளை இதான் என் தெய்வம் என்று வணங்கி வந்த சகோதரி பாருங்க, இந்த வார்த்தையினோட கேட்ட உடனே சரியான விடுதலை வந்து ரட்சிப்பு வந்துட்டு. அதே மாதிரி தான் நாங்கள் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எப்பொழுதும் ஆவியில் அனலாக இருக்கணும். அனலாக இருந்து ஊழியம் செய்து பாருங்க. அது மாரி சொல்லி கத்தருக்கு அனலாக இருங்க, கத்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அனலாக இருந்தால் ஊழியம் செய்யணும். என்ற எல்லார் மேலே விழுந்த கட்டம் ஆத்துமா செய்கிறது. எல்லாருக்கும் நாங்கள் சத்தியத்தை சொல்ல வேணும். கத்தரை விரும்புகிறார். அதுக்காகத்தான் கத்தர் எங்களை ரட்சித்து வச்சிருக்கா பூமியில். பாருங்க, எங்களுக்கு ஜீவன் தந்து எங்களை பாருங்க வயது போனாலும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி முதிர்வேலை நீ ஊழியம் செய்யவும் என்று சொல்லி கத்தர் எங்களை பிளத்தை தந்திருக்கிறார். கத்தர் எல்லாருக்கும் அப்படி அந்த பிளத்தை கொடுத்து செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால் கத்தர் ஊழியத்தை செய்யும்படியாக. யாடி கத்திரங்க ரட்சியை உடனே எடுத்துருக்கலாம் தானே? இல்லை, கத்திரங்களை வச்சிருக்க வேணும், ஊழியம் செய்ய வேணும். ப்ரீச் பண்ணுறது போதிக்கிற ஒவ்வொருத்தரும் வசனங்களை சொல்கிறவர் படிப்பிச்சு கத்தர் சிற்றை பண்ணி ஜெபிக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஊழியம் இருக்குது. எல்லாரும் நீங்கள் ஜெபத்தில் ஜெபமாக இருக்கா இல்லையா? உங்களுக்கு எல்லாரும் ஜெபிக்கிறீங்க இல்லையா? திறப்பிலன்ட்டு அதெல்லாம் ஊழியம் தான், மேன்மையான ஊழியம் தெரியுமா? உங்களுடைய ஜெபம் ஒரு நாளே கிரியை செய்யும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாள் யாராருக்கா ஜெபிக்கிறோம் அவங்க வருவாங்க சபைக்கு நிச்சயமா. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கத்தரால முடியும். ஆமென். என்ற அவருடைய வசனம் கிரியை செய்யும். ஆமென். அதுக்காக நான் சோர்ந்து அடிக்கி நாங்கள் ஆவியில் அனல் கொண்டு ஊழியங்களை செய்ய வேண்டும் கத்தர் விரும்புகிறோம். ஆமென். பாருங்க சொல்கிறார் என்னவென்றால், கர்த்தனா இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்து வந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசத்தை ரட்சிக்கப்படுவாய். நாங்கள் இதயத்தை விசுவாசப்பட ரட்சிக்கப்பட்டோம். அது மாதிரி தான் இந்த நாட்களில் அநேக ரட்சிப்படைய வேணுமா இருந்தால் அவங்களை அறிக்கை பண்ணணும். இயேசுவை தேவன் மரித்து வந்து எழுப்பினார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசித்தால் எல்லாரும் ரட்சிப்படைவார் என்று அர்த்தம். ஆமென். அப்படியான விசுவாசம் எங்களுக்கு விசுவாசத்தை போடுறது நாங்கள். கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:14 வாசிங்க. அநேக வசனம் இருக்கு, நான் கிரியா முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் புத்தகம் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் பாருங்க, வானங்கள் வழியா பரலோகத்துக்கு போன
தேவகுமாரனாகி இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் சாட்சி சொல்லி எழுதுறார் பாருங்க. எபிரேயர் 4:14 பாருங்க. வானங்கள் வழியாக ஏறி போனார், அதாவது எங்க மரிச்சிட்டு ஏறி போனார் பரலோகத்துக்கு, வானத்தின் வழியாக ஏறி போனார். அப்படியா இயேசு நமக்கு இருக்கிறார். ஆமென் என்று சொல்லி பாரு சொல்றார். எதை பார்த்து சொல்றாரு சொன்னால் அப்போஸ்தலர் 1 8-11 வரை வாசிங்க. அப்போஸ்தலர் 1 8-11 வரை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். ஆமென். பாருங்க, இந்த வசனத்தை வச்சு அங்கே பவுல் சொல்றார், வானத்தின் வழியாக ஏறி போனவர். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே அதில் கூடியிருந்து பார்த்தார்கள். கத்தர் ஏறி போனது பரலோகத்துக்கு. ஆமென். அந்த சாட்சி நமக்கு இருக்கு. இந்த வசனங்கள் எடுத்து ஜனங்களுக்கு சொல்ல வேணும். இயேசு மரிச்சார் உயிர்த்தெழுவார் என்று சொல்ற ஜனங்களுக்கு இந்த சாட்சியை சொல்ல வேணும். பாருங்க, அடுத்து இந்த வசனங்களை நீங்க சொல்ல வேணும். பாருங்க, 1 அப்போஸ்தலர் 8-11 வரை அவர் பாருங்க சீசரோடு பேசி வானத்தின் ஊடாக எழுந்தருளி போனதை எல்லா ஜனங்களும் கண்டார்கள் என்று பார்க்கப்பட்டது. அது சாட்சியா பாருங்க, அப்போஸ்தலர் சாட்சியா அழுகிறார்கள் என்று எழுந்தருளி போனார். அதே மாதிரி பாருங்க, சீசர்கள் அந்த இடத்துல கண்டார்கள். நேர 500 பேருக்கு மேலே அதில் பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அவருடைய சாட்சி அதில் எழுதி வச்சு காத்த நாங்கள் விசுவாசிக்கும். ஆமென். அது விசுவாசி நீங்க இந்த வசனங்கள் எடுத்து ஜனங்களுக்கு நாங்கள் சொல்ல வேணும். இந்த அநேக ஜனங்கள் இந்த நாட்களே பாருங்க அறியாமல் இருக்க, இயேசு மரிச்சிட்டார், எழுந்தள்ளவில்லை. பாருங்க, அந்த காலத்தில் ஆசாரியமார் அப்படித்தான் சொன்னாங்க. அப்படி சீசர் வந்து களவா கொண்டு விட்டான்னு காசை கொடுத்து சொன்னார்கள். அப்படி இந்த நாட்களில் நடக்க தெரியுமா? கர்த்தர் அப்படி மரிச்சிட்டார், அவர் எழும்பேன்னு சொல்லி அப்படி சொல்ற ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள். அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். இந்த வசனத்தை எடுத்து சொல்லும் போது நிச்சயம் அவருடைய கண்கள் திறக்கப்படும். ஆமென். கட்டுகள் உடை. கர்த்தர் இயேசு யாரென்று அறியும்படியா கர்த்தர் மனக்கண்களை நிச்சயமாக திறப்பார். அப்போ ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தாவியை பெற்று நாங்கள் ஆவியினை அனுபவம் சொல்லும்போது நிச்சயம் அதை கிரியை செய்யும் என்று நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் இவை அவர் சொன்னபோது அவர் பரலோகத்தில் இருக்கையில் அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த வசனத்தை சொன்ன அப்புறம் பாருங்க என்ன வசனம் சொன்னார். 8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் இதோ யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர் என்று அவர் சொன்னபடி எழுந்தள்ளி போனபடி பரிசுத்த ஆவியா அங்கே பெந்தெக்கோஸ்து நாள் என்று சொல்லப்பட்ட அந்த நாளிலே இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இறங்கி அநேகர் அந்த இடத்துல கர்த்தர் தொட்டார் என்று பார்க்கிறோம். அதில் பாருங்க, அது சொன்னபடி அப்படியே நடந்த எதுவும் ஒரு சாட்சியாக இருக்கு. அது பிற்பாடு பாருங்க, முன்பு அவங்க பயந்து ஒடுங்கி ரூமில் பூட்டி போட்டு இருந்தவர்கள் பரிசுத்தாவி வந்தவுடனே கர்த்தர் சொன்ன பெலன் வந்த உடனே பயப்படாதபடிக்கு பாருங்க பகிரங்கமாக ஆசாரிய வேதபாரர்கள் முன்பாக வந்து எருசலேமில் எங்கு சுற்றி திரிஞ்சு ஊழியங்களை தைரியமாக செய்தார் என்று பார்க்குறோம். என்ற கர்த்தர் சொன்னது அந்த பெலன் வந்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். அப்படித்தான் எங்களுக்கு அந்த பெலன். நீங்கள் ஆவியில் எல்லாம் துதிச்சு பாருங்க, உமாசம் இருந்து பாருங்க, ஒரு பெலன் உங்களுக்கு பெறும். எத்தனை பேருக்கு அதை உணர்ந்துருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நீங்கள் உவாசம் இருந்து ஜபிச்சு பாருங்க, வேங்க படிக்க ஒரு பெலன். நீ பெலையினமாக இருந்தாலும் சரி, நான் உவாசம் இருக்க முடியுமா முடியான்னு அந்த பெலையினத்தை விருந்து பாருங்க, நீங்கள் இருந்து முடிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பெலத்தை தருவார். ஆமென். அதான் வேதம் சொல்லுது, சோர்ந்து வரவனுக்கு பெலன் கொடுத்து சத்துவத்தினாலே சத்துவத்தை பெருக்கப்படுற தேவன். ஆமென். ஏசாயா 40 கடைசி வசனங்களை வாய்ச்சி பாருங்க. அது எதுக்கு பாருங்க, இளைஞர்கள் இளைப்படுத்து சோர்ந்துவார்கள், வாலிபரும் இடறி விழுவார். ஏன்னா கர்த்தர் அறியா வாலிபர் இடறி விழுவார். ஆமாம். கர்த்தரை காத்திருக்கிறோ, நாங்கள் கர்த்தரை காத்திருக்கிறவர்கள். அவர்கிட்ட பார்த்துட்டு நீங்கள் உவாசம் வந்து காத்திருந்தால் அவர்கள் தான் புதுப்பல் நடந்து கழுப்பில் எழும்புவார் என்று சொல்லப்பட்டது. அவர் ஓடினாலும் களப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து மாட்டோம். ஆமென். எத்தனை சொல், நாங்கள் ஓடினாலும் கலைக்க மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்தோம். எத்தனை சொல்ல அந்த பெலன் கர்த்தர் தருவார். எப்பொழுதுன்னு சொன்னால் அவருடைய பார்த்து கர்த்தரை காத்திருக்கள் தான் இந்த பெலன் பெறும் என்று சொல்லப்பட்டது. அதே அறிகையில் உரிமையை விசுவாசிக்கும். நாங்கள் விசுவாசி, நாங்கள் கர்த்தரை பார்த்து இருந்து பாருங்க, ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து பாருங்க, ஒரு புது அநேக பரிசுத்தமான ஊழியக்காரரை கேட்டு பாருங்க, இப்படி ஒரு பெலன் பெறுதன் பாருங்க. அநேக பாருங்க எவ்வளோ பெருத்த ஊழியங்கள் செய்கிறார். என்ன காரியம் சொன்னால் கர்த்தரை பார்த்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார் தெரியுமா? அந்த புது பெலன் அவருக்கு பெறும். ஆமென். கழுகுக்கு புது பெலம் வந்து செட்டி அடித்து எழும்புறது போல பாருங்க, மனுஷராக கத்திர பிள்ளைகள் எங்களுக்கு அந்த பிள்ளத்தை கத்த தருவார். ஆமென். கத்திர சமூகத்தில் நாங்கள் இருக்கணும், அவருக்கு காத்திருக்கணும். ஆமென். அவர் நம்மளோட என்ன பேசுகிறார் என்று சொல்லி அவரை பார்த்துருக்கோம். அப்போ சில மாதிரிலாம் எரிசிலும் அப்படித்தான் கூடியிருந்தார்கள். இருந்தபடினால் அவர் புது பெலன் அவருக்கு வந்தபடினால் எழும்பி பாருங்க, தைரியமாக தேசமாய் புறையார் மத்தியிலே எவ்வளோ அவமான நிந்தகள் எதிர்ப்புகள் மத்தியிலேயும் ஓடி தைரியமாக ஊழியம் செய்த காரணம் என்ன நினைக்கிறீங்க?
ஆமீன். பயந்து ஓடி ஒளிச்சவர், ஒரு வேலைக்காரியை கண்டு பயந்து ஓடின பேதுரு அப்போஸ்தலர் பாருங்க. ஏன் அந்த நாள் அவருக்கு அது பலன் இல்லை. பாருங்க பலன் கிடைச்சோன்னு பாருங்க தைரியம் நின்று போய் அந்த வேலைக்காரையும் பார்த்து நடுங்கி இருப்பா பேதுருவை பார்த்து. அப்படி தைரியமா பிரசங்கம் பண்ணான்னு சொல்லி யாரும் கிட்ட ஆசாரியம் எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. அவள் சொல்ல கேட்கிறாங்க சொல்லி சிறையில போடவும் மறுபடியும் வந்து சிறையிலேருந்து விடுதலையாகி விட்டோன்னு போய் பாருங்க எருசலேமில் வீதிகள் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி தைரியம் வந்து எப்படின்னா கர்த்தர் கொடுத்த பலன். ஆமீன். அவன் நாங்கள் இந்த பலத்தோடு இருந்தவன் சொன்னால் தைரியமாக போய் பிரசங்கம் பண்ணலாம், தெருத்தெருவா பிரசங்கம் பண்ணலாம், அநேக ரட்சிப்பை நடத்தலாம். ஆமீன். சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கலாம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். ஆமீன். ஒவ்வொரு பிள்ளையோடையும் கர்த்தர் இருக்கிறார். அதனாடியா கர்த்தர்களை பெரிய காரியங்களை செய்தவன். ஆமீன். அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்க, யோவான் 21:4 வாசிங்க. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை ஆமீன். பாருங்க, இயேசு கரையிலே நின்றார். பாருங்க, இது மரிச்ச பிறகு அவர் பாருங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆமீன். பாருங்க, மீன் பிடிக்க போன போது கர்த்தர் அந்த கரையில் நின்றார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் எழுந்தளிப்பினால கரையில் நின்றார். அடுத்த வசனம் பாருங்க, 21:13 வாசிங்க. யோவான் 21:13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆமீன். அப்பத்தை மீனையும் எடுத்து இயேசு அவர்களுக்கு கொடுத்தார். ஆமீன். இயேசு உயிரோடு இருக்கிறாண்டு அவரை காண்பிச்சார் பார்க்குறோம். பாருங்க எவ்வளோ பெரிய நல்ல காரியங்கள் கர்த்தர் செய்தார். ஆமீன். அப்போ கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகு பாருங்க இது 3ஆவது முறையாக அவங்களுக்கு வந்து இதை தரிசனத்தை கொடுத்தார். முதலாவது பாருங்க ரூமுக்கு இருக்க, 2வது ஹோமாக்காக வந்தார், 3வது பாருங்க கடற்கரையில். ஆமீன். சீசருக்கு பாருங்க தன்னை அறிவிச்சார், உயிரோடு இருக்கிறதா அநேக தரம் அவர் காண்பிச்சார். அவங்களுடைய விசுவாசம் பெறையில் அப்படி விசுவாசத்தை கொடுத்தார் என்று பார்க்குறோம். பாருங்க அப்படி 3ஆவது தடவை கொடுத்த உயிரோடு இருக்கிறதா காட்ட இயேசு அப்பத்தை எடுத்து புட்டு கொடுத்தார். பாருங்க யோவானுக்கு விளங்கிட்டு அவர் கர்த்தர் என்று சொன்னார். அவன் பாருங்க அவன் அன்பாக இருந்த சீசன். அது மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவுக்கு இயேசோட அன்பாக இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு ஆண்டோட உறவாடுறீங்களோ, அப்படி இருந்தால் கர்த்தருடைய குரலை நீங்கள் கேட்பீங்க. ஆமீன். யாருன்னு உங்களுக்கு தெரியும், பேசுகிற ஆவியான குரல் நாங்கள் கேட்போம். ஆமீன். அந்த அன்பு எங்களுக்கு இருந்தால் பாருங்க, நீங்கள் நேசிக்கிற ஆக்களை பாருங்க, அவங்க இருந்தால் நீங்கள் உங்களோட சாயை ஒரு பேச்சிலே கண்டுபிடிச்சிருவீங்க. சாயில் தூரம் நின்றாலும் பார்த்து பிடிச்சிருவீங்க. பாருங்க யோவான் அப்படி தான் கண்டுபிடிச்சார். அவர் பாருங்க அக்கறையில் வலியை போடுங்கன்னு சொன்னார். ஏன்னா இயேசு குரல் அப்படி சொன்னதை முன்பே அப்படி சொல்லியிருக்கிறார், கதைச்சிருக்கிறார். பாருங்க அதை கேட்டோன்னு யோவானுக்கு விளங்கிட்டு உடனடியாக பாருங்க அவர் கர்த்தர் என்று பாருங்க உடனடியாக பேதுரு சொன்னார். என்ன காரியம் சொன்னால் அவர் அறிஞ்சிட்டேன். ஏண்டா பாருங்க அவர் நல்லா நெருங்கிய மார்பிளை சார்ந்திருந்த யோவான். அதே மாதிரி நாங்கள் கர்த்தருடைய மார்பிளை சாயவனும், கர்த்தரோடு நெருங்கவனும், உறவாடணும், வேதங்களை படிக்க 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 கர்த்தரில் அன்பு கூடினால் நீங்கள் கர்த்தர் வந்தாலே உங்களோட ரூமுக்கு தெரியும். தெரியுமா? இந்த இடத்துல கர்த்தர் வந்தால் அவங்களுக்கு தெரியும். ஏனென்றா நேசிக்கிறார்கள் கர்த்தர் வெளிப்படுத்துவார். பாருங்க எல்லாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. பாருங்க அந்த மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினான்னு பார்க்குறோம். பாருங்க மரியாள் பாருங்க உடனடியாக என்னென்னு கண்டுபிடிச்சான். உடனடியாக சொன்னார், நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. சொன்ன உடனே பாருங்க அந்த வசனத்திற்கு வாய்ச்சி பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் 15 வாசிங்க. 15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். பாருங்க எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? அவள் உண்மையில அன்பு வச்சபடியினால் பாருங்க வந்த அப்போஸ்தலர்கள் வந்து பார்த்துட்டு அவிசுவாசம் போயிட்டான் ரூமுக்கு திரும்ப. ஆனால் மரியாள் போகவில்லை. மரியாள் அந்த பாருங்க அந்த சுடலை சொல்லப்பட்ட அந்த வேலை செமிட்டியில் அப்படியால் தங்கி நின்றாள். கவலை வேதோட ஆண்டோட சரித்தை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சீசர் எடுத்து அவங்க தெரியவில்லை, யாரும் தூக்கி கொண்டு போயிட்டாங்க. அவள் எழுந்த பற்றி யோசிக்கல. அந்த அன்பு நீத்து அந்த இடத்தை விட்டு போட சரியத்தை யாரும் களவாடிட்டாங்கன்னு சொல்லி பயந்து கவலையோடு வேதோட அன்பு நீத்து நின்றாள். நின்றதான் கத்த பாருங்க தூதர்களை கண்டாண்டு பார்க்குறோம். தூதர்கள் சாட்சி கொடுக்க அவங்கள வந்து ஏன் அழுகிறாய்ன்னு கேட்டார். நீங்கள் உண்மையாக நேசித்தால் கத்தரை நீங்கள் உண்மையாக நேசித்தா உங்களுக்கு உண்மையில் கத்த கண்ணீர் வரும் தெரியுமா? நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களோட அழுக பெறும் கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வரும் தெரியுமா? அந்த பாசம் உண்மையாக இருந்தால் அப்படித்தான் பெறும். அநேகம் உங்களுக்கு வந்திருக்கு என்ன காரியம்? நீங்கள் நேசிக்கிறீங்க. அந்த நேசந்தான் மரியாள் வச்ச பாருங்க. உடனடியாக ஏசு சொல்றார் 16ஆம் வசனத்தில், ஏசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். என்ன உங்களுக்கு விளங்கி இருக்கு பாருங்க. அவளோட மரியாளே என்று சொன்ன அவனோட குரலை கண்டுபிடிச்சிட்டார். நாங்கள் அன்பு வச்சுதான் கத்தரிப்ப எங்களோட உறவாடினால் எங்களுக்கு தெரியும் கத்தர வார்த்தை எப்படி இருக்குமென்று. கத்தர் வந்து ஒரு வசனம் சொன்னால் இது கத்தரா, இது வேறு யாரா, இல்லை சாத்தான குரலாண்டு அறிஞ்சு கொள்ளலாம்.
உடனடியாக பேர் அவள் மரியாளே என்று சொல்லி அவள் தெரியும். அவள் முன்பு அவள் இருந்தபோது அவள் மரியாளே என்று அப்படி கூப்பிட்டு இருக்கிறாள். அந்த வசனம் அவள் ஒலியில காதில் விழுந்தோட ரபூனி என்று உடனடியாக பாருங்க, அவள் தோட்டக்காரன் நினைச்சவரை ஆண்டவர் இயேசு வந்து நிற்கிறார் என்று உடனடியாக அறிஞ்சிட்டாள். அந்த அறிவு எப்படி வரும்? ஆண்டோட உறவாடினபடியால். அவள் பாருங்க 3 வருஷம் கலிலியாவில் இருந்து யூதேயா சமாரியா கடந்து யூதேயா கடந்து சமாரியா கலியா மாறி 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 அப்படி 3 வருஷம் அநேக பெண்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். அதிலே மரியாதை ஒன்று. 7 ஆவிகளை சேர்த்த துரத்தினவள். அவள் பாருங்க கர்த்தரோடு இருந்தபடியினால், அவருடைய பிரசங்கத்தை கேட்டபடியினால், அவருடைய வசனத்தை அவருடைய அசைவுகள் செய்கையில பார்த்தபடியினால் அவர் மரியாதை என்று சொன்னோட உடனடியாக உணர்ந்து கொண்டாள். இது இயேசு என்று அறிஞ்சிட்டாள். உடனே ரபீனி என்று சொல்லி அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு பாருங்க. இதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு இதே ஒரு கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்கலாம். சாமுவேல் புஸ்தகத்தில் பாருங்க, சாமுவேல் வந்து படுத்திருக்கான். சிறு புள்ளியாக கொண்டே அந்நாள் கொண்டே ஆலயத்தில் கொண்டே விட்ட போது ஏலி ஆசாரியாக இருந்த காலத்தில் பாருங்க, அதில் ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறார். சாமுவேலுக்கு பழக்கம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பழக்கம் இல்லாதபடியா 2 3ஆம் தரம் அப்படி வெளியிட்ட போகிறான். இப்போ இந்த 3ஆம் தரம் போய்க்கு ஏலிக்கு விளங்கிட்டு ஆண்டவர் பேசுகிறார் பிள்ளையாண்டவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்னென்ன செய்வோம், அதோ அடியேன் இருக்கிறேன் சொல்லுமான்னு சொல்லி கொடுக்குறார் பத்தியை. அதுக்கப்புறம் சொன்ன அப்புறம் ஆண்டவர் பேசினார். அதுலேருந்து பாருங்க சாமியருக்கு கர்த்தருடைய குரல் எல்லாம் விளங்கிட்டு என்னென்ன பேச. அது மாதிரி பழக்கம் இல்லாமல் இருக்கும்போது எங்களுக்கு எதையும் அறிய முடியாது. ஆமீன். ஒருத்தோட பழக வேணும். நாங்கள் எல்லா உறவாட வேணும். ஆண்டவர் இயேசுவோட வேதத்தை நீ உறவாடினால் அவற்றை சாயலை புரிஞ்சு கொள்ளலாம், அவற்றை குரலை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆமேன். அவர் செய்கிற கிரியலை அறிந்து கொள்ளலாம். ஆனபடி எங்களுக்கு அந்த பழக்கம் இருக்க வேணும். ஆமேன். ஒவ்வொருக்கும் உங்களுக்கு பழக்கம் இருந்தால், அந்த உணர்வு இருந்தால், அந்த பாசம் வந்து ஒருத்தர் காயத்தை அறிஞ்சு கொள்ளலாம். இதில் பாருங்க, அநேருக்கு சிலர் சொல்லுவாங்க ஊரில் பாருங்க, நடந்து வர நடையை பார்த்தே பிடிச்சிக்கொள்ள மாறுவாரான்னு சொல்லி தெரியுமா? தகப்பன்மார் வந்தால் மனைவிகள் பிள்ளைகள் சொல்ல அப்பா வாரான்னு சொல்லுவாங்க, மனைவி சொல்ல அப்பா வரான்னு சொல்லுவோம். என்ன காரணம்? நடையிலே பிடிக்கலாம். ஆமீன். அப்படி ஒரு செய்கையில் நேரங்களை குறித்து. அதே மாதிரி கர்த்தர் உங்களோட உறவுக்கு நடந்து வந்தால் நீங்கள் கண்டுருவீங்க. எப்போ என்றால் நல்லா கர்த்தரோட உறவான தான் இந்த அறிவு எங்களுக்கு பெறும். இல்லாட்டி ஒரு காலம் அறிய முடியாது. அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த கர்த்தர் வந்தால் கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கு. தெரியுமா? சாமியலுக்கு தெரியாமல் இருந்தது. ஏலிட்டு ஓடினான், ஏலி கூப்பிட்றாக்கணும்னு சொல்லி ஓடினான். அதே மாதிரி நாங்கள் ஓடி தெரியாதபடிக்கு கர்த்தர் வந்து கூப்பிட்டால் இதோ அடியேன் இருக்கு சொல்லும் நான் கேட்குறேன் என்று சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பெற வேணுமா இருந்தால் கர்த்தரோட நாங்கள் உறவாட வேண்டும். ஆமீன். நீங்கள் எவ்வளவுக்கு கர்த்தரோட உறவாடுறீங்களோ, எவ்வளவுக்கு அவர் அறியறிய வளரமோ, வளர்ந்தால் அவர் தெரியும், வந்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரியுமா? அதே ஒரு கட்டத்தில் நான் முந்தி கிங்ஸில் இருந்த போது நம்ப மாட்டீங்க, அப்போ உபவாசம் விட்டு நடக்கிற தொடர்ந்து காலையில் 5 மணி ஜெபம் ஒவ்வொரு நாள் 3 மாதம் நடந்தது. அது பேருந்து பிரச்சனை மத்தியில் அது நிப்பாட்டப்பட்டது. அந்த 5 மணி ஜெபத்தில் நான் போகவில்லை. ஆனால் போகாபடியாக இருக்க ஆண்டவர் அங்கே வந்துட்டா தெரியுமா? நான் இறங்கி படியால் போகிறேன், கிச்சனுக்குள்ளே போகிறேன், அங்கால பாத்ரூமுக்கு போய்க்க ஒரு நபர் என்ன பின்னால் வர ஆண்டவர்னால போய் சொல்லல. ஒரு நபர் பின்னால் வார உங்களுக்கு தெரியும். ஒரு நபர் வந்து தெரியும், நான் தெரிஞ்சிட்டு ஆவியான வாரேன்ட்டு. அப்போ ஏனென்றால் அவர் தான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இப்போ என்னென்னா நீங்கள் தொடர்ந்து ஆண்டர் இந்த நேரத்தில் காலையில் ஜெபிக்கணும், அதிகாரம் ஜெபிச்சு ஒரு நாள் நிறுத்தி பாருங்க, ஆண்டர் வர்றாரு நீ காணுவீங்க. நீங்கள் எங்கே வேண்டாம் ஆண்டர் வருவா. தெரியுமா? எவ்வளோ நல்ல ஆண்டர் வருவாங்க, தாழ்மையுள்ள தேவன். ஏன்டா அவரை நீங்கள் நேசிக்கிற விரும்புகிறார். நாங்கள் நேசிக்கப்பட அவர் அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் இந்த பிள்ளை இந்த நேரத்தில் வரதை என்னை வரவில்லை, என்னை தேடுறவளை தேடவில்லை என்று சொல்லி கவலையோடு வேதனையோடு இருந்து உங்களை விடாதபடிக்கு நெருங்கி வருவார். தெரியுமா? நாங்கள் தூராப்பினாலும் அவர் எங்களை விட மாட்டார். அவரை நெருங்கி வர தேவன், அவ்வளோ அன்புள்ள தேவன், அன்புள்ள தேவன். தெரியுமா? அப்படி பின்னாலே முன்னாலே வந்து எனக்கு பெரிய கஷ்டமாக கிடந்து. தெரியுமா? அது நான் மாத்திரமில்லை, அன்னைக்கு நாங்கள் சொல்லி அதை எப்படி ஜெபம் நிப்பாட்ட எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி அன்னைக்கு அந்த ஜெபிச்சவங்க சொன்னவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன காரியம்னு சொன்னால், நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரோட உறவாடி ஒரு காரியம் செய்ய கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பேன். ஆமீன். கட்டாயப்படுத்த மாட்டார். ஏண்டா பாருங்கள், நீங்கள் அன்பாய் நேசித்து உண்மையாக முழு இதயத்தோடு கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஒரு காலம் மறக்கவே மாட்டார். நீ ஜெபிக்காட்டியமாக இருக்க உங்களை தேடி திரிவார். தெரியுமா? பின்னாலே வருவார். இந்த புள்ளை ஜெபிக்கிறவளை ஜெபிக்கல, அவர் பார்த்து கொண்டிருவார், இந்த புள்ளை ஜெபிக்க வரும்னு சொல்லி. அவ்வளவு நல்ல ஆண்டவர், யாரும் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு நல்ல ஆண்டவர் நாங்கள் வச்சுருக்கோம். தெரியுமா? ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவு கர்த்தரை பிரியமாக வாழ வேணும், சரியாக வாழ வேணும், கர்த்தர் ஊழியங்களை செய்யணும், உண்மையாக இருக்கணும், எல்லாரும் நேசிக்கணும். எடுத்ததுக்கு நாள் கோவப்படுறது நல்லதில்லை. பிடிவாதவங்களுக்கு வேணாம், வைராக்கியம் வேணாம், எரிச்ச புறாமைகள் வேண்டாம். உண்மையாக அன்பு காட்டும், எல்லாரும் பரிசுத்த அன்போடு நேசத்தோடு அன்பாக இருப்போம். வேண்டாம், காலங்கள் பொல்லா இருக்குது. தெரியுமா? சும்மா ஒரு சில காரியை காட்டுனா அப்படி கோபத்தில் நான் நிற்காதபடிக்கு ஆண்டவர் சமாளிப்போம். ஒரு சத்துன்ற திட்டம் இது. தெரியுமா? உங்களுக்கு அன்பு காட்டு நடக்க விடுறதில்லை. சிலர் நினைக்கிறேன் கத்தரை சொல்லியா, நீங்கள் என்ன நேசிக்க விட மக்களை நேசிக்கப்பா, அவங்களை நேசிக்க நான் என்ன நேசிக்கிற மாதிரி அந்த உள்ளவங்களுக்கு வேணும். நாங்கள் எல்லாரையும் மறுத்து போட்டு கத்திர மட்டும் துதிச்சா அது கத்திர அதில் பிரியப்பட மாட்டார். கதை சொல்லியிருக்கிறார். என்ன நோக்கி தேவனே தேவனை கூப்பிட நான் தாக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆனபடியால் எல்லாரையும் நேசிக்கணும், அவற்றை கட்டளையை நாங்கள் கீழ்ப்படிய வேணும். உன்னை நேசிக்கணும், பிறரை நேசிக்கணும்னு கத்த சொன்னார். அப்படி யோசிக்க வேணும்.
அந்த நேசன் நமக்கு இருக்க வேணும். ஆமென். கர்த்தர் அதான் விரும்புகிறோம். ஒவ்வொருத்தரும் நாங்கள் நேசிக்க வேணும், எல்லாரும் அன்பு காட்ட வேணும். ஆமென். அப்படி செய்து பாருங்க, உண்மையாக பரிசுத்தமாக இருந்து வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக பிரியமாக இருப்பார். நீங்கள் சில வேலையை ஜெபிக்காம அவசரப்படுறாங்க, கர்த்தர் நீங்கள் போய்க்கே உங்களை பின்னால் வருவார். தெரியுமா? எவ்வளோ பெரிய அது யோசிப்பாருங்க. பெரிய ஒரு இயக்கப்பட்ட சக்தி, ஒரு ஆண்டவர், வானத்தை பூமியை ஆண்டவர், அண்ட சராச்சரம் உருவாக்கி படைத்தவர், எங்களை மறுபடி பிறக்க வைத்தவர், எங்களை உருவாக்கி ஆண்டவர் எங்களை பின்னால் வாராருண்டா எவ்வளவு நல்லவர் என்று யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அன்புள்ள தேவனா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷருக்கு எவ்வளோ உதவி செய்தால் நன்றியெல்லாம் போயிடுவாங்க தெரியுமா? குற்றப்படுத்தி குறைப்படுத்தி காய்ச்சிட்டு போவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. குறையா யார் செய்தாலும் எல்லாம் மறைச்சி பார்த்து அப்படி நேசிக்கிறாள் தெரியுமா? அப்படியான தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எத்தனை சொல்ல முடியும்? அவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சரி, எபிரேயர் 11:6 வாசிங்க. அவர் உண்டென்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் சொல்லி எபிரேயர் 11:6 சொல்லி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் உண்டென்று சொல்லி விசுவாசிக்க, அவர் ஜீவனோடு இருக்கிறார்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க வேண்டும், எல்லா மக்களும் விசுவாசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அது சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ரோமர் 10:20 வாசிங்க. ரோமர் 10:20. அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களாலே வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். ஆமென். பாருங்க, என்னை தேடாலே கண்டறியப்பட்டேன். பாருங்க, கர்த்தர் வந்த இஸ்ரவேல் மத்தியில் இஸ்ரவேலோட தான் வந்தார். அவர் இஸ்ரவேலனாக வந்தார் மாம்சத்தில். அப்படி வந்த பிறகு அவங்க தேட வேண்டியாக தேடவில்லை. என்னை தேடாராலே கண்டறியப்பட்டேன். நாங்கள்லாம் கர்த்தரை தேடவில்லை, புறஜாதியா இருந்தோம், எங்களை இஷ்டப்படி வாழ்ந்தோம், விக்கிரங்களை வச்சு தெய்வமில்லா தெய்வங்களை வணங்கி எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருந்தோம், எங்களுடைய மாமிசைப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் தேடவில்லை, ஆனால் பாருங்க, தேடாராலே கண்டறியப்பட்டேன். எங்களுக்கு விசுவாசத்தை போட்டு நாங்கள் கர்த்தரை கண்டறிஞ்சிருக்கோம் இல்லையா? கண்டறியப்பட்டோம். அப்படி கர்த்தர்களை கண்டறியக்கூடிய அளவு கர்த்தர்களை பலப்படுத்தியிருக்கிறார். தேடாதவர்களை நாங்கள்லாம் தேடவில்லை, அப்படிப்பட்ட நாங்கள் கர்த்தராலே நாங்கள் கண்டறியப்பட்டோம், நாங்கள் விசுவாசிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். எத்தனை சொல்ல முடியும்? பாருங்க, எவ்வளோ நல்ல ஆண்டவர், எங்களை தேடி வந்து மீட்ட தேவன். அவர் தேடாதவர்களை நாங்கள் கண்டறியப்பட்டோம் என்று சொல்லப்பட்டது. ஆமென். அதில் அடுத்த வாசி நான் முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1:7 மட்டும் வாசிங்க. வெளிப்படுத்தல் புத்தகம் 1 அதிகாரம் 7 மட்டும் வாசிங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஆமென். பாருங்க, கசோட மேகங்களோட வருகிறேன். அதாவது பார்த்தார், மேகங்களோட போனவர். அப்போ சொல்ல 1 நாங்கள் 8 பார்த்தா மேகத்தூடாக போனவர். ஆனால் பாருங்க, பேர் சொல்கிறார், இங்கே வெளிப்படுத்துகிறார், பேர் திரும்ப சொல்கிறார், யோவான் கழுதிக சொல்கிறார், நான் மேகங்களோட வருவேன். அதான் தூதர்கள் சாட்சி சொன்னாங்க ஜனங்களை பார்த்து, கலிலே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீர்கள், அப்படி இயேசுமான் எப்படி வாழ்ந்து எழுந்தள்ளி போகிறாரு, அப்படியே மறுபடி வருவார். ஆமென். அதே தான் இயேசு அங்கே பாருங்க வெளிப்படுத்தல சொல்கிறார், யோவானை பார்த்து சொல்கிறார், நாங்கள் மேகங்களோட வருகிறேன். ஆமென். அப்போ அவர் ஜீவிக்கிறார், பரலோகத்தை இருக்கிறார் தேவன். இயேசு பரலோகத்தை ஜீவித்த தேவன். அவர் ஜீவிச்சு கொண்டு மரிச்சவர் ஒளிந்திருந்து பரலோகத்தை இருக்கிறார், இருந்து நான் மேகங்களோட வருகிறேன் என்று சொல்கிறார். ஆமென். கடைசி கால வருகையில் அப்படி பகிரங்கமாக வருகிற வாழ்க்கை, அந்த காலத்திலே நாங்கள் எல்லாரும் அதுக்கு முன்பாக எல்லாம் ரட்சிப்படைய வேண்டும், எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கணும். அதுக்கு பின்பு வாழ்க்கை இல்லை. அதில் யார் ரட்சிக்கப்படுறாரோ, யார் விசுவாசிக்கிறாரோ அவர் எல்லாரும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கப்பட்டது. அந்த கடைசி காலத்தில் நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கணும். மேகத்துண்டா வர முன்னமே நாங்கள் கர்த்தரை எல்லாரும் வந்து அதை அறிக்கை பண்ணி ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் ரட்சிப்படைய வேண்டும். நாங்கள் பாக்கியவான் சொல்லுங்க, நாங்கள் பாக்கியவான்கள். ஆமே. நீங்கள் பாக்கியவதிகள் சொல்லுங்க. ஆமே. நாங்கள் பாக்கியவான்கள். நாங்கள் விசுவாசிருக்கோம். ஆமே. புறஜா இந்த எங்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டார். மேடா வரும்போது தைரியமாக இருக்கும்படியாக கர்த்தர் சொல்லியிருக்க. அவன் பெறுகிறேன்னு அடுத்த பாருங்க 1:18 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். மரணத்துக்கும் ஆமென். ஆமென். பாருங்க, மரித்தேன் ஆனால் இதோ சதா உயிரோடு இருக்கிறேன். பாருங்க, யோவானுக்கு சாட்சியா திரும்பவும் பரலோகத்துக்கு போனா பிற்பாடு பாருங்க, யோவானுக்கு சொல்றார், ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி அவர் சொல்றார், நான் அநேக ஜனங்க பிடித்தார் அவிசுவாசம் மரிச்சதான் என்று சொல்லி நினைக்கிறது ஜனங்கள் இருக்கிறாங்க. அது சொல்றேன், மரிச்சேன் ஆனால் இதான் சதாகாலம் இருக்கிறது. யோவான் பேசின ஆண்டவர், நீ சொல்லு என்று சொல்றார் மக்களுக்கு, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. மரித்தேன் ஆனாலும் சதா உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு மரிச்சார், உயிரோடு இருக்கிறார். ஆமென். மறுபடி வருவார். ஆமென். வரும்போது பாருங்க, அவரை விசுவா ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு வர சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடி பாருங்க, இதோ சதாகாலம் உயிரோடு இருக்க இயேசுவை நாங்கள் நாள் துதிக்க வந்திருக்கோம். ஆமென். இந்த பாருங்க, இந்த உயிர்த்த நாள் இந்த நாட்களிலே பாருங்க, கர்த்தரை பார்க்கும்படியாக கர்த்தர் எப்படி மரிச்சார், எப்படி உயிர்த்தார் என்று சொல்லி பாருங்க, உயிரோடு இருக்கிற சாட்சியாக அநேக காரியங்களை செய்திருக்கார். இன்னும் அநேக சாட்சிகள் வேதத்தில் இருக்கு. இந்த வசனங்களை நாங்கள் ஜனங்களுக்கு எடுக்கணும். ஆமென். நாங்களும் விசுவாசமாக
எடுத்துக்கொள்ளும். ஆமென். என்ற நிலைமையை நாங்கள் எந்த இடராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் ஜீவிக்கிற தேவன் இருக்கிறார். எங்களுக்கு என்ன பாடுகள் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எங்களை மீட்டுக் கொள்வார். ஆமென். எங்களை பாதுகாத்த அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேணும். ஆமென். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேணும். அனைவருக்கும் தைரியமாக சொல்ல வேணும். பெற்ற விசுவாசி பரவாயில்ல, நாங்கள் தைரியமாக ஆண்டிட வார்த்தை சொல்லணும். இயேசு ஜீவிக்கிறார், தயவுசெய்து நீங்கள் வாங்க என்று சொல்லி அவங்களுக்கு ஆலயத்துக்கு கொண்டு வரும். அந்த சத்தியத்தை நாங்கள் எடுத்து சொல்லி ரட்சிப்பு நடத்துறது எங்களுடைய கடமையாக இருக்குது. என்ன எங்களுக்கு தெரியும் நிச்சயமா இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி நான் எழுதிருப்போமா? கர்த்தாவே நன்றி அப்பா, இரக்கமுள்ள தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ராஜாதி ராஜாவே இயேசுவே நீ ஜீவிக்கிற தேவன். ஆண்டவரே ராஜாவே மரித்தேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கு என்று சாட்சியாய் ஆண்டவரே பரலோகத்து போன பிற்பாடு ஆண்டவரே உண்மை நீ அறிமுகப்படுத்தி வெளிப்படுத்தின தேவன். அதில் இந்த அநேக ஜனங்கள் இந்த நாட்களே ஆண்டு அறியாமல் இருக்காங்க, கண் கூடாக்கப்பட்டு இருக்காங்க. ஆண்டவரே எங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே எத்தனையோ வசனங்களை கேட்டு ஆண்டு கண் திறக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை உண்மை விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்து நித்தியவனை பெறும்படியா நீ ஆண்டவரை அருள் செய்யும்படியா வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே எங்களை ரட்சித்து வச்சிருக்கிறியாப்பா. இந்த வார்த்தை கேட்டு எங்கள் பிள்ளைகளை இன்னுமா வர்த்திக்க நாங்களும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உங்களுடைய காரியம் செய்யும்படியா இன்னுமா பிளந்தார். நாங்கள் செய்கிற காரியங்கள் காணாது ஆண்டவரை இன்னும் அதிகமாக செய்ய எங்களுக்கு பிளந்தாருமான இதுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிளத்தை கொடுப்பீராக. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும், ஒவ்வொருவரும் பிளனடைஞ்சு ஆண்டவரை உம்முடைய ஞானத்தால் நிறைந்து உங்களுடைய காரியம் செய்கிற பிள்ளையாக மாறட்டும். ஆண்டவர் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய கண்கள்லாம் திறக்கப்பட்டு கர்த்தர் இயேசு ஜீவிக்கிறான் அறிந்து அவருடைய பாதத்தில் ஓடியபடியா ஆண்டவரை அருள் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய கிருபை அவரையும் சூழ்ந்தோட்டு இந்த நாளுக்கு நன்றி ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென்.